அனைவருக்கும் வணக்கம். ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமுக்கான தமிழ் ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட்டுன்னு எதை சொல்லுவோம்னா, ஸோ சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டு, சோளத்துக்கு வந்து தட்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி களி அப்படிங்கிறது என்னென்னா கரும்பை சொல்லுவோம். அதே களை அப்படிங்கிறது வந்து மூங்கில். ஸோ அடி அப்படிங்கிறது வேம்பு. ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்தது யானையினுடைய ஒளிமரபு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், யானையினுடைய ஒளிமரபு அப்படிங்கிறது வந்து யானை வந்து பிளிரும் அப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி பசு தான் வந்து கதரும் அப்படின்னு சொல்லுவோம். இது எருது வந்து பார்த்திங்கன்னா எக்காலமிடும். அதே மாதிரி குரங்கு அப்படிங்கிறது வந்து அளப்பும் அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி. அடுத்தது மானின் தொகை மரபு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மான் கூட்டம் அப்படி தான் சொல்லுவோம், மான் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பசுவத்தான் வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. அடுத்தது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்ததுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உற்றார் அப்படிங்கிறதா கரெக்டு. ஸோ உற்றார் அப்படிங்கிறது வந்து உறவினரை குறிக்கக்கூடியது. செற்றார் அப்படின்னா வந்து பகைவர். அதே மாதிரி நன்னார் அப்படின்னாலும் பகைவர் தான், ஒன்னார் அப்படின்னாலும் பகைவர் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். அடுத்தது அகர வரிசை கேட்டிருக்கிறாங்க. ஸோ எரள வளல. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதில் சரியாக இருக்குது. அடுத்தது வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னா விரல். இந்த விரல் அப்படிங்கிற சொல் தான் வெற்றி, வீரம், வலி அப்படிங்கிற ஆகிய பொருளை தரக்கூடியது. அடுத்தது பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. வே நன்மை அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ வேல் கூட்டல் நன்மை அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி. அடுத்தது சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அது கூட்டல் அன்று, அது வன்று, அது கூட்டல் அன்று அது வன்று அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது சேர்த்தெழுதுக. ஸோ உள்கூட்டல் மனம், உள்கூட்டல் மனம் எப்படி வரும் அப்படின்னா உள்மனம் அப்படி தான் வரும். உள்கூட்டல் மனம் அப்படிங்கிறது வந்து ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது ஸோ 10வது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏது, யாது என்னும் சொற்கள் எல்லாமே சுட்டு சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுட்டு சொற்கள் அப்படி கிடையாது. இந்த ஏது, யாது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினா சொற்கள். ஏ, ஏ, யா, அப்புறம் ஓ, ஓ இந்த 5 எழுத்துக்களுமே வினா சொற்கள். ஸோ அதனால் இந்த கூற்று அப்படிங்கிறது தவறாக இருக்குது. காரணம் கொடுத்துருக்காங்க. ஏ, யா என்ற சுட்டெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயே சுட்டெழுத்து, இது வந்து வினா எழுத்து அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதனால் இதில் ஆப்ஷன் டி கூற்றும் தவறு, காரணமும் தவறு. சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா வந்து ஆ, இ, உ இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஸோ அடுத்தது ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நாய். ஸோ அது அப்படிங்கிறது வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது, அவை அப்படிங்கிறது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. இதை வச்சிங்கனாலே இந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நாய் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ அக்ரிணை ஒருமை. ஆப்ஷன் அக்ரிணை ஒருமை. அது நாய் அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமை. அவை நாய்கள் அப்படின்னா அக்ரிணை பன்மை. ஸோ அப்போ 3வது வந்து 1 வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஸோ ஒற்றுப்பிழையை சரி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இதில் இந்த ஆப்ஷன் தான் வந்து வரும். ஓகேவா?
ஸோ கடைபிடித்து அப்படிங்கிறது வந்து இப்போ ஒற்று வந்து மிகாது. ஆப்ஷன் பி. அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதில் என்னென்னா இந்த குவிந்தன குவித்தனர், ஸோ இது எங்கே வரும் அப்படிங்கிறத மற்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்தீங்கனாலே இது வந்து மேட்சே ஆகாது. ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஸோ மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் என்று வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஸோ திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு மலர் எது அப்படின்னு சொல்லி, 2 மலர்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அனிச்சம், இன்னொன்று வந்து குவளை. ஸோ அதில் அனிச்சத்தை வச்சு ஒரு கொடுத்துருக்காரு, அதாவது முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினருடைய மனம் வாடிவிடும் அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் டி. அடுத்தது உவே சாமிநாதர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஆனந்த விகடன் இதழ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து தொடர எழுதியிருப்பார். என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார் உவே சாமிநாதர் அவர்கள். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனால் நடத்தப்படாத இதழ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் நடத்திய இதழ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இதழ்கள். இதில் தேசபக்தன் அப்படிங்கிறது வந்து திருவிக்கா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் நடத்திட்டு வந்த ஒரு இதழ் தான் இந்த தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு இதழ். ஆப்ஷன் சி. அடுத்தது கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கனலி அப்படிங்கிற குறிக்கக்கூடிய சொல் எதுனா சூரியன், நெருப்பு, பன்றி. இதில் கரும்பு அப்படிங்கிறது மட்டும் வராது. அடுத்தது ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். ஸோ உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தான். அடுத்தது இளமையாக இருக்க உதவும் கலை எது, இளமையாக இருக்க உதவக்கூடிய கலை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இளமையாக வைப்பதற்கான ஒரு கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னா புறநடை பயிற்சி அப்படிங்கிறது தான். புறநடை பயிற்சி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது அப்படின்னா அது வந்து அகநடை பயிற்சி அப்படிங்கிறத வரும். ஆப்ஷன் பி. அடுத்தது கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? கற்க வேண்டும் என்ற அவசியம் வரும்போது நம்ம இளமையாக மாறுகிறோம் அப்படிங்கிறதான். ஆப்ஷன் டி. அடுத்தது இடியோசை கேட்ட நாகம் போல, இதற்கு என்ன ஒரு ஊமை அப்படின்னா மிரட்சி அப்படிங்கிறது தான். இடியோசை கேட்ட நாகம் போலனா மிரட்சி. அடுத்தது நீர் பூத்த நெருப்பு போல, இது வந்து ஒரு பழமொழி தான். இதில் நீர் என்பதன் பொருள் என்னன்னா ஸோ சாம்பலை குறிக்குது. ஆப்ஷன் ஏ. அடுத்தது மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறத தான் ஔவையார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆத்திச்சூடியில் மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் டி. அடுத்தது புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எந்த துறை சார்ந்ததென்று கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இயற்கை வளங்கள் துறை சார்ந்து அறிவிக்கப்பட்டக்கூடிய ஒரு திட்டம். அடுத்தது ஸோ ஆசியலண்ட் அப்படின்னு என்னென்னா தாக்குபவர் அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. தாக்குபவர் அப்படிங்கிறது தான். அடுத்தது இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. 2413
2413. ஸோ இந்த ஆர்ச்சி அப்படிங்கிறது வந்து கத்திமுனை குன்று அப்படிங்கிற மாதிரி வரும். ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு தான் வரணும். இங்கே கிளைகள்னு வந்திருக்குது. ஸோ இங்கே ஒருமை வந்திருக்குது. விழுந்ததுங்கிறது விழுந்தன அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. குரங்குகள் அப்படிங்கிறது பன்மை, தாவின அப்படிங்கிறது பன்மை. அடுத்தது கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்கக்கூடியதுன்னா, ஸோ செல்கிறான் அப்படின்னா அது வந்து நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அதே சென்றான் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. செல்வான் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது புல்வாய், அதாவது புல்வாய், நல்லி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிணை அப்படிங்கிறத இதற்கு சரியான விடை. ஸோ கோழியத்தான் வந்து கோழியினுடைய பெண் கோழியத்தான் வந்து பெட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அடவி என்பதன் பொருள் கேட்டிருக்கிறாங்க. அடவி அப்படின்னா வந்து காடு அப்படிங்கிறது தான் சரியானது. மாடு அப்படிங்கிறது தான் பக்கம் அப்படின்னு வரும். மாடு என்பதற்கு செல்வம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, பக்கம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆறு அப்படின்னா வந்து ஆறு அப்படிங்கிற எண்ணையும் குறிக்குது, நதியையும் குறிக்குது, அதே மாதிரி வழி அப்படிங்கிறதையும் குறிக்குது. அடுத்தது பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புவிதா குறின் அப்படிங்கிற குறளில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தக்கூடிய சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பரியது அப்படிங்கிறத மிகுதியை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ. அடுத்தது உதகை என்பதனுடைய மறு பெயர் கேட்டிருக்கிறாங்க. உதகை அப்படிங்கிறது அதாவது உதகமண்டலம் அப்படிங்கிறதா உதகை அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. ஓகேவா? அடுத்தது பிழை திருத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்த்தான். இதில் பாருங்கள், இங்கே எவ்வளவுன்னு உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்குதா ஏங்கிறது. உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே அஃது தான் வந்து போடணும், அது வந்து போடக்கூடாது. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் அது அப்படிங்கிறது போடணும். ஆப்ஷன் பி. அடுத்தது இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. 1 அல்லது 2 இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சி. அடுத்தது நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதமமே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஸோ இது வந்து பழமொழி 400 இருக்கு இல்லையா, 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தானே பழமொழி 400. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு வரி, இதில் இணை எழுத்துக்கள் இடம்பெற்ற சொல் கேட்டிருக்கிறாங்க. இதில் வேண்டுவது அப்படிங்கிறதா வந்து இணை எழுத்து இருக்குது. காரணம் பாருங்கள், அதாவது இட்டுக்கு இணை எழுத்து என்னது இன்னு, அப்போ டாவரிசை, அப்போ இன்னுக்கு 2 இணை எழுத்து தான் முன்னாடி இன் வந்திருக்குதா. ஸோ இது மட்டும்தான் சரியாக இருக்குது. இந்த இட்டு எல்லாமே ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க இதை. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம். கரெக்டு தான். காரணம் அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ 2 கூட்டுமே சரி. அடுத்தது தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உலர், உது, உவை இதெல்லாமே என்னென்னா ஸோ இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டெழுத்துக்கள் மொத்தம் வந்து 3 இருக்குது. ஒன்று ஆ, இன்னொன்று ஈ, இன்னொன்று உ. இதில் தொலைவில் இருக்கிறத சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து ஆ. அதே பக்கத்தில் இருக்கிறத சொல்லக்கூடிய சுட்டெழுத்து வந்து இ. எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஊ அப்படிங்கிறது வந்து உப்பக்கம், அதாவது தூரத்தில் இருக்கிறதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியது தான்
இந்த உப்பக்கம் அப்படிங்கிறது. அப்போ இடைநிலை சுட்டு அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது எதிர்ச்சொற்களை கண்டறிக. ஸோ இது ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. அணுகு அப்படிங்கிறது விலகு அப்படிங்கிறதா. 2 ஆப்ஷனில் 4 இருக்குது. ஸோ ஐயம் அப்படின்னா தெளிவு அப்படின்னு வரணும். இதை பொறுத்தனாலே 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஸோ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எந்தை அப்படின்னா என்னென்னா எம் தந்தைன்னு அர்த்தம். இதுக்கு நுந்தை அப்படின்னு வரும். நுந்தைனா நும் தந்தைன்னு வரும். எந்தைக்கு ஆப்ஷன் எதிர்ச்சொல் நுந்தை தான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிழையான தொடர் எதுனா இந்த 3மே சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்குது. இந்த வருங்க, அதாவது மக்கள் மலைத்து போய்விட்டனர். மழைங்கிறது இந்த லை வந்திருக்கணும். ஆப்ஷன் டி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். கரெக்டு தான். காரணம், புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமாக வண்ணக்கோலமிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைப்பதற்கேற்ப தப்பாட்டம் ஆடுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம இதில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியானது. சரியான விளக்கம் அல்ல, காரணம் அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது தென் திராவிட மொழிகள் எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திராவிட மொழிகள் அப்படிங்கிறது மொத்தம் 28 இருக்குது. ஸோ அதில் தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு 3ஆக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ இதில் ஆப்ஷனில் பாருங்கள், தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழியில் வந்துடும். இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி இதில் குரூக் அப்படிங்கிறது வட திராவிட மொழியில் வந்துடும். அதே மாதிரி பிராகுயி அப்படிங்கிறதும் வட திராவிட மொழியில் வந்துடும். இதில் தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு இதுதான் பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழியில் வரக்கூடியது. வட திராவிட மொழி எதுனா குரூக், மால்தோ, பிராகுயி, இந்த 3 தான் வட திராவிட மொழிகள். அடுத்தது எவில்டோயர் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எவில்டோயர் அப்படின்னா என்னென்னா கெடுப்பவர் அப்படிங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்தது அம்னீசியன்ட் அப்படின்னு என்னென்னா எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறதா வரும். ஆப்ஷன் டி. அடுத்தது மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா, ஸோ ரெவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெவ்யூ பெட்டிஷன். அடுத்தது மரபு தொடர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ காணல் நீர் அப்படிங்கிறது என்னது, கிடைக்காத ஒன்று. ஸோ இதை பொறுத்துனீங்கனாலே ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது கை கழுவுதல் அப்படிங்கிறது விட்டு விடுதல் அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. அடுத்தது கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது என்னென்னா ஏமாத்துறது. கடுக்காய் கொடுத்தல், பூ சுற்றுதல், காது குத்துதல், இந்த மாதிரி வந்தாவே ஏமாற்றுதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மேலே ஆன்சர் இருக்குது. ஸோ கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு அப்படிங்கிறது ஆன்சர், சரியான விடை. அடுத்தது உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு சரியான இது என்னென்னா மனநோய் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி. அடுத்தது பிரஸ்பயோஸ்பாகஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை.
அடுத்தது ஒரு பொறுத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2413 பொறுத்துனா சரியாக இருக்கும். அடுத்தது பிழையற்ற அஃறிணை பன்மை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அஃறிணை பன்மை அப்படிங்கிறது என்னென்னா, அவை அப்படிங்கிறது அஃறிணைக்கு பயன்படுத்துவோம், அல்ல அப்படிங்கிறது அஃறிணைக்கு தான். ஸோ இதில் அன்று அப்படிங்கிறது ஒருமை, அதே மாதிரி அவள் அல்லல் அப்படிங்கிறது இது வந்து உயர்திணை குறிக்குது. அவங்க கேட்டிருக்கிறது அஃறிணை. ஸோ அவன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, உயர்திணையும் அஃறிணை கலந்து வந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியாக இருக்குது, அவை அல்ல அப்படிங்கிறது. அடுத்து சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு வந்திருக்கணும், அதே மாதிரி பறவைகள் பறந்தன அப்படின்னு வந்திருக்கணும், மரம் வளர்ந்தன அப்படின்னு வந்திருக்கணும், செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மகடு வந்தான் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. மகடுங்கிறது ஆணை குறிக்கக்கூடியது, ஆப்ஷன் பி. அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாடல் வரியில் கேளீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேளீர் அப்படின்னு என்னென்னா, அவங்க கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேளீர்னா நண்பர்னு அர்த்தம். அப்போ நண்பருக்கு ஆப்போசிட் வந்து பகைவர் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அந்த 42 ஓர். ஸோ இதற்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 3421 அப்படிங்கிறது சரியாக இருக்குது. 3421 அப்படிங்கிறது இதற்கு சரியாக இருக்குது. அடுத்தது வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு கேட்டிருக்கிறாங்க. பேச்சு வழக்கு வந்து வேக்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து மாறி, அதாவது வெவ்வேறு வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ வேக்குரு வேர்க்குரு, இதில் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது காகத்திற்குரிய மற்றொரு பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ புட்டம் அப்படின்னா காகம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைக்கப்படுது. ஸோ புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், ஆப்ஷன் டி. அடுத்தது 62 ஒரு பொறுத்துகையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 3124 அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பழமொழி கொடுத்துருக்குறாங்க, மாலை சுற்றி பிறந்த பிள்ளை யாருக்காகாது, ஸோ மாமனுக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது சொல்லுக, அதாவது திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறள் சரியாக இருக்குது. அடுத்து செயபாட்டு வினை தொடர் கேட்டிருக்கிறாங்க. செயபாட்டு வினைங்கிறது பாருங்கள், தை கொண்டாட பெற்றது, பட்டது, பெற்றது, இதெல்லாமே செயபாட்டு வினை. இதில் பயின்றான் அப்படிங்கிறது தன்வினை, இயற்றினாருங்கிறது தன்வினை, இதுவும் தன்வினை தான். அடுத்தது குமணன் நடந்தான், அவர் தான் நடந்திருக்காரு, ஸோ அப்போ இதுவும் தன்வினை தான். அடுத்தது கூற்று காரணம் கேட்டிருக்கிறாங்க. ஆ, ஓ, ஏ, யா இதெல்லாமே வந்து வினா சொற்கள். இது வந்து சேர்ந்து வரக்கூடிய இடங்களில் வினாக்குறி இட வேண்டும் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. காரணம் இவை வினா சொற்கள். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பகர அடைப்பு குறி அப்படிங்கிறது சரியாக வரும். தேவநேய பாவனாரின்
கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் என்று அதாவது தேவநேய பாவனார் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் என்று எதை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எழுவாயில் பல பயனிலைகளை கொண்டு முடிகிறது இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து கூட்டுக்கிளவிய புனர்வாக்கியம் என்று தேவநேய பாவனார் சொல்கிறார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுறார் இவர். அதே மாதிரி திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இந்த தொடரில் ஒருபருட்பன்மொழி. ஒருபருட்பன்மொழி அப்படின்னு என்னென்னா, அதாவது ஒரே பொருள் தான் வரும், ஆனால் ரெண்டு சொல்ல பயன்படுத்துவாங்க. உயர்ந்தோங்கி, உயர்ந்துனாலும் ஓங்கி அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். ஓகேவா. அதே மாதிரி மார்கழி திங்கள் சொல்லுவாங்க. மார்கழிங்கிறது மாதத்தை குறிக்கக்கூடியது தான், திங்கள் அப்படிங்கிறதும் மாதத்தை குறிக்கக்கூடியது தான். இதுதான் ஒருபருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நடு சென்டர்ன்பாங்க. நடுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தான். அடுத்தது இருபொருள் குறிக்கும் சொற்கள் கேட்டிருக்காங்க. இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்களை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிங்கிறது வந்து சரியாக இருக்குது. அடுத்தது இன்னொரு பொறுத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேற்றுமை உருவுகளை பற்றி வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் கடற்கரை சாலை அப்படிங்கிறது என்னென்னா, இதற்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கடற்கரை சாலை அப்படிங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இதை பொறுத்தனாலே ஆப்ஷன் டிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது பொருள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மா அப்படிங்கிறதுக்கு இயமன் அப்படின்னு பொருள் இருக்குது. அதே மாதிரி இந்த மா அப்படிங்கிறதுக்கு வந்து வண்டு அப்படிங்கிற பொருள் இருக்குது. மா அப்படின்னா வந்து விலங்கையும் சொல்லலாம், வண்டுன்னு சொல்லலாம், அழகுன்னு சொல்லலாம், பெரிய அப்படிங்கிறதையும் சொல்லலாம், மாமரம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஒரே ஒரு எழுத்துக்கு இத்தனை பொருட்கள் வந்து இத்தனை அர்த்தங்கள் வந்து இருக்குது. அடுத்தது நகர நகர வேறுபாட்டை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்நாள் அப்படிங்கிறது என்னென்னா, ஓகேவா, இதில் இந்த முன்னாள் அப்படின்னா வந்து முற்காலத்தில் அப்படிங்கிறத வச்சே நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்துடலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் ஏவும் இருக்குது, ஆப்ஷன் டியும் இருக்குது. அதே மாதிரி அந்நாள் அப்படின்னு என்னென்னா, ஸோ அவள் அப்படிங்கிற பொருள் வருதா. ஸோ இதில் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது சொல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சொல்லுகின்றவர் அப்படின்னு வருமா, இதான் வினையாளனையும் பெயர். அடுத்தது அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சம் கேட்டிருக்கிறாங்க. அறியாத பையன், பையன்தான் அது பெயரெச்சம், ஆனால் அறியாத பையன்னு ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதான் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி சிறிய கடிதம், கடிதம் தான் அதில் குறிப்பிட்டு சிறிய கடிதம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஒரு குறிப்பு பெயரெச்சம் தான். அடுத்தது ஆங்கில சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உயில் அப்படிங்கிறது வந்து வரும். பார்த்திங்கன்னா ஒரு குறள் வச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்குது. ஸோ அதற்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா, அன்பு உடையவர்கள் வந்து எப்பவுமே எல்லா பொருளுமே வந்து பிறருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாமா. அதே அன்பு இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லி நினைப்பார்களாமாம். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அதில் அன்பு உடையவர்கள் தன்னுடைய உடலும் பிறருக்கு என்பது இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாத உயிரற்ற உடல்னு சொல்லலை. ஸோ அதாவது எலும்பு தோல் மட்டும் மூடி இருக்கக்கூடிய உடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஆப்ஷன் பி, ரெண்டு மட்டும் தவறாக இருக்குது. அடுத்தது அன்றேயொழிய விடல் என வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஸோ
நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் இருக்கு இல்லையா, ஸோ அதனை வந்து அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆப்ஷன் சி. அடுத்தது கிளைஞரை அளக்கும் கோல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிளைஞரை அளக்கும் கோல் எது அப்படின்னா ஸோ இடுக்கண் களையும் நட்பு அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி. அடுத்தது கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து 1949ஆம் ஆண்டு கலங்காதிரமனுமே என்ற பாடலின் மூலமாக திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகராகிறாரு. ஸோ இது வந்து கரெக்டு தான். இவர் கடைசியாக எழுதிய பாடல் வந்து கண்ணே கலைமானே பாடல் இருக்கு இல்லையா, ஜேசுதாஸ் குரலில், அந்த பாடல் தான். அடுத்து இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அப்போ இது தப்பு. இவர் கவியரசு அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுறார், கவியரசு கண்ணதாசன். அப்போ 1, 3 அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ. அடுத்து வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு இந்த மொழிகள் எல்லாமே தெரியும். இவங்களுடைய காலம் 1730 1796 வரைக்கும் வந்திருக்கும். அடுத்தது நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது கடல் மைல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே மீட்ரு கொடுத்துருக்குறாங்க 1852 அப்படிங்கிறது. அடுத்தது நேட்ரிக் ஹரிசான் அப்படின்னு என்னென்னா, நேட்ரிக் ஹரிசான் அப்படின்னா மனம், அதாவது மணல் தொடுவரை அப்படிங்கிறது நேட்ரிக் ஹரிசான் அப்படின்னா. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சாவே ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியாக செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது நேனோ டெக்னாலஜி அப்படின்னு என்னென்னா மீனுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதா, மீனுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4321 ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. அடுத்தது ஓமை தொடருக்கேற்ற சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆற்றில் கரைத்த புளி போல அப்படின்னு என்னது, இது ஆற்றுல கொண்டு போய் புளியை கரைச்சா என்ன ஆகும், அது ஒரு பயனையும் தராது, பயனற்ற செயல் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதை வச்சு பொறுத்துனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து வருதா. ஸோ ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படின்னு என்னது, இது வந்து பார்த்திங்கன்னா உருவாகாத திட்டம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து நீர்மேல் எழுத்து போல் அப்படின்னு என்னது, நீர்மேல் எழுத்து போல் அப்படின்னு என்னென்னா நிலையற்ற தன்மை. தண்ணியில் எழுதுனா என்ன ஆகும், அது ஒரு நிலைய இருக்குமா, நிலையற்ற தன்மை. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எருக்கெட்டாருக்கு 8 கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கடுக்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை சார்ந்தது அப்படிங்கிறது மட்டும் வராது, மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கனாலே போட்டுடலாம். ஓகேவா, பிசிடி அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து எத்தனை கேள்விகள் வந்து சரியாக போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.